பத்திரிகையாளர் திரு ஷபீரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஷபீர். விஜயனுடைய இந்த களத்தில் சம்பந்தமில்லாதவர்கள் பற்றி பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ எதுவும் இல்லை என்று சொல்வது அதிமுக இடத்தை அவர் அதற்கு மாற்றாக இருக்கும் அந்த முயற்சியா, அல்லது அதிமுக களத்திலேயே இல்லை, அவங்க ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்ற முயற்சியா, அல்லது இப்படி எந்த விமர்சனமும் முன்வைக்காததற்கான ஒரு காரண தேடலாக பார்க்கணுமா? இல்ல, அதாவது விஜய் ஒரு விஷயத்தை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசி இருக்கிறார். அவருடைய பிரதான எதிரி அப்படின்றது திமுக தான். திமுகக்கு எதிராக தான் என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலும் இருக்க போகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் பதிவு செய்திருக்கிறார். கடந்த காலங்கள்ல அவர் வைக்காத விமர்சனத்தை இன்று வைத்திருக்கிறார். அதாவது அம்மையார் ஜெயலலிதாவும் அதே போல எம்ஜிஆர் அவர்களும் திமுகவுக்கு எதிராக வைத்த அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, தீய சக்தி திமுக அப்படின்ற அந்த விமர்சனத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னும் போது இதுதான் விஜய் தன்னுடைய திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு களத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அதிமுகவை விட சில இடங்கள்ல கூடுதலாக இருக்கிறது. அதிமுக பல இடங்கள்ல மூன்றாவது பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சர்வேஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வருகிறது அப்படின்னும் போது அப்போ நீங்க எதிர்கட்சி அரசியலை முற்றிலுமாக கையில் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அதிமுக ஒரு பக்கம் திமுகவை எதிர்ப்பதோ, அதே போல உங்களுக்கு தாவேகா எதிர்ப்பது அப்படின்றத ரெண்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதிமுக என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தாங்களோ அதே லாங்குவேஜ்ல நாமளும் பேசுவோம் அப்படின்ற அளவுல இன்னைக்கு அவர் அந்த அட்டாக்கை கூர்மைப்படுத்தி இருக்கிறார். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக தரப்புல இருந்து விஜய பெருசா விமர்சிக்கல. ஆனால் திமுக தரப்பிலிருந்து விஜய் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது ஜாடமாடையாக வைக்கப்படுகிறது. சமீபத்துல நடந்த இளைஞரணி கூட்டத்துல கூட உங்களுக்கு தாவேகாவை பேர் சொல்லாமல், பெயர் குறிப்பிடாமல் அந்த விமர்சனம் என்பது முழுக்க முழுக்க வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு அது புரியுது. அப்ப நம்மள அவங்க விமர்சனம் பண்றாங்க, ஆனா பெயர் சொல்லாம விமர்சனம் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம டைரக்டா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு விஜய்க்கு விஜய் ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் இப்பதான் களத்துக்கு வருகிறார். வரும்போதே ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல விஜய்க்கான டிராக்ஷன் அப்படின்றது கூடுகிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா திமுகவும் மறைமுகமா விஜய்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்ப திமுகவுடைய அந்த இளைஞரணி மாநாட்டை பெரிய அளவுல ஒரு மாநாடு அதை எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு கொள்கை கூட்டம் இங்கு கூடியிருக்கிறது, அறிவார்ந்த கூட்டம் இங்கு கூடியிருக்கிறது, தாவேகாவுடைய கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்லாம் அவங்க பிராண்ட் பண்ணி பேசும்போது சோ அந்த இடத்துலதான் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் தன்னுடைய திமுக எதிர்ப்பை மேலும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார். அதே போல நீங்க கொங்கு பகுதியில போய் அவர் நின்று பேசுறாரு அப்படின்னும் போது அங்கிருந்து கரூர் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான். நீங்க அந்த பகுதி முழுக்க முழுக்க அதிமுகவுடைய ஒரு கோட்டையாக இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் தற்போது விஜயுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு அதிமுக மனநிலையில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமான அளவுல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துலதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரு அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்திய வார்த்தைகள், எம்ஜிஆர் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் அவரு பயன்படுத்துகிறார். ஏன்னா அந்த இடத்துல தாவேகாவுக்கு ஒரு பெரிய டிராக்ஷன் பெரிய ஆதரவு தளம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ்ல சொல்லுது. அதன் அடிப்படையில தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். சோ திமுக எதிர்ப்புல அவர் தெளிவா இருக்காரு. இன்னொரு பக்கம் நான் களத்துல இல்ல, நான் யாரை விமர்சிக்கணும் யாரை விமர்சிக்க கூடாதுன்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது பாஸ், நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றது. நீங்க பிஜேபியை விமர்சனம் பண்ணல, பிஜேபியை எதிர்க்கல அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வருகிறது. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. களத்திலேயே இல்லாத பிஜேபிக்கு நான் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பட் அது நீங்க ரொம்ப நாள் இப்படியே பேசிட்டு கடந்து போயிட்டு இருக்க முடியாது. நீங்க பிஜேபியுடைய விமர்சனம் இல்லாமல் உங்களால இந்த தேர்தல்ல அப்படியே நம்ம கடத்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல விஜய் இருந்தாருன்னா அது ஒரு மிகவும் தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். பட் இப்போ தேர்தல் சமயம் இன்னும் தேர்தலுக்கான ஆக்சுவல் பிரச்சாரம் தொடங்கல.
இதெல்லாம் வந்து ஒரு கிரவுண்ட் செட்டிங் எக்ஸசைஸ் தான், ஒரு மூட செட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். முன்கூட்டியே வந்து அரசியல் கட்சிகள் மக்கள்கிட்ட போய் ஸ்பீச் பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுடைய திட்டங்களை சொல்றாங்க. பட் ஆக்சுவல் கேம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, உங்களுக்கு கேண்டிடேட்லாம் போட்ட பிறகு, அப்போதான் வந்து மக்களுடைய மனநிலை வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு தெரியும். நீங்க இப்போ ஈரோட்ல கோபிச்செட்டிப்பாளையத்துல உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் கேண்டிடேட்டா இருக்காரு. செங்கோட்டையனுடைய கேண்டிடேச்சர் அப்படின்றது அதிமுக திமுக கட்சியில போட்டியிடுகின்றவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். மற்ற பகுதிகளெல்லாம் விஜய்க்கு அந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி. ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது, ஆனால் அவர்கிட்ட வந்து அதை அடையாளப்படுத்துவதற்கும் அதை வந்து அறுவடை செய்வதற்கும் ஆட்கள் இருக்கிறார்களா, முகம் தெரிந்த அடையாளம் தெரிந்த நபர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்குதான் வந்து நம்ம முதல் முறையாக இந்த அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து மேடையில ஏத்தி அவங்களை எல்லாம் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை விஜய் தொடங்கி இருக்கிறார். சோ இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் வந்து அவருடைய ஸ்பீச்ல தெளிவாக புரிவது என்ன அப்படின்னா, திமுக தான் நம்மளுடைய பிரதான எதிரி, திமுகவுக்கு எதிரான அரசியலை நாம் கையில் எடுத்திருப்பது அப்படின்றதுதான் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அந்த தோற்றம் இருக்கு இல்லையா? அப்ப திமுகவை எதிர்ப்பதற்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து பெரிய எதிர்கட்சி யாரும் இல்லை அப்படின்னும் போது அதிமுக எதிர்க்கிறது திமுகவை. ஆனா அது அவ்வளவு பெரிய அளவுல மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு மொமெண்டம் வரல, அதுக்கு ஒரு அது கவனம் பெறவில்லை அப்படின்னும் போது அந்த இடத்தை வந்து விஜய் நிரப்ப வேண்டும் அப்படின்னு பாக்குறாரு. சோ இந்த அடுத்த ஒரு 2 மாசத்துல அவர் அந்த முயற்சிகளை தான் வந்து ரொம்ப தீவிரமாக எடுப்பார் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் வந்து இன்னைக்கு ஈரோட்ல ஒரு ஆல் அவுட் அட்டாக் ஆன் டிஎம்கே அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நான்